நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதனால குடிக்கிறேன். நான் இன்னைக்கு ரொம்ப கவலையோட இருக்கேன், அதனால குடிக்கிறேன். என் நண்பனுக்கு கல்யாணம், அதனால குடிக்கிறேன். என் மனைவிக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதனால குடிக்கிறேன். எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, அதனால குடிக்கிறேன். எனக்கு வேலையே இல்ல, வருமானமே இல்ல, அதனால குடிக்கிறேன். என் ஃப்ரெண்டு பார்ட்டி வச்சான், அதனால குடிக்கிறேன். நான் அவனுக்கு பார்ட்டி வைக்கிறேன், அதனால குடிக்கிறேன். இதுக்கு குடிக்கிறேன், அதுக்கு குடிக்கிறேன், எதுக்கு குடிக்கிறேனே தெரியல, ஆனாலும் நான் குடிக்கிறேன் குடிக்கிறேன் குடிக்கிறேன், குடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். இதுதான் வாழ்க்கையோட லட்சியமே, இதுதான் வாழ்க்கையோட குறிக்கோளே. குடிக்க காசு இருக்கு, குடும்பம் நடத்த காசு இல்ல. நண்பனுக்கு செலவு செய்ய காசு இருக்கு, தன்னோட குழந்தைங்களை படிக்க வைக்க காசு இல்ல. இதுதான் இன்னைக்கு பல ஆண்களுடைய நிலைமை. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் குடிக்கிறதுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. குடிக்கிறதுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறவங்களுக்கு எதுக்காக குடும்பம், எதுக்காக பிள்ளைகள்? கல்யாணம் பண்ண பாவத்துக்கு, பிறந்த பாவத்துக்கு மனைவி பிள்ளைகளை கஷ்டப்படுத்துறது குடிச்சிட்டு. இதையெல்லாம் விட கொடுமை என்ன அப்படின்னா, குடிக்காம ஒருத்தர் ஒரு ஓரமா வண்டியில நின்னுட்டு இருப்பாரு. குடிச்சிட்டு போய் அவரை ஏத்தி சாவடிச்சு அவரோட லைஃபையும் ஸ்பாயில் பண்ணி அவரோட குடும்பத்தோட லைஃபையும் கேள்விக்குறியாக்குறது. இந்த குடிகாரங்கனால மனைவி, பிள்ளைகள், சுத்தி இருக்கிற ஆட்கள்னு எல்லாத்துக்குமே பாதிப்பு தானே தவிர எந்த விதமான லாபமும் கிடையாது. குடிக்கணும் குடிக்கணும், குடிச்சுக்கிட்டே இருக்கணும். குடிக்கிறவங்களுக்கு எல்லாம் கல்யாணமே தேவையே கிடையாது, பிள்ளைகளும் தேவையே கிடையாது. தன்னுடைய சந்தோஷத்துக்காக தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் தன் கூட இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்தி வாழ்ந்து அப்படி குடிச்சு நீங்க என்னத்தை தான் சாதிக்க போறீங்கன்னு தெரியல.